பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்னைக்கு ஒரு அருமையான வார்த்தை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? பிலிப்புவே, நீ இவ்வளவு காலம் நான் உன்னுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? Don't you know me, Philip? Even after I have been among you such a long time. எவ்வளவு ஆண்டவர் கேட்குறேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் அறியாமல் இருக்கு? இவ்வளவு காலம் நீங்கள் இயேசுவை பின்பற்றினீர்கள், இவ்வளவு காலம் அவருடைய வார்த்தையை படித்தீர்கள். பிலிப்பு படிக்காதவன், பிலிப்பு ஆண்டவரை அறியலையா? ஆனா கேட்கிறாரு, பிலிப்புவை, இவ்வளவு காலம் நீ என்னோடு இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? அப்ப எத்தனை பேர் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அறியாமல்னா நான் கிறிஸ்டியன்ஸ் நான் சொல்றேன். கிறிஸ்டியன்ஸ் உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். எத்தனை பேர் ஆண்டவரை அறியவில்லை? ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி ஆண்டவர் பக்கம் கொடுக்குறீங்களா? தகப்பனே, நான் உடைய வேதத்தை உடைய வார்த்தையை படித்து ஆலயத்துக்கு சென்று உடைய வார்த்தைகளை கேட்டும் இன்னும் நான் உண்மை அறியவில்லை. இன்னும் உண்மை சரியாக அறியாதபடியினால் தான் எங்கள் வாழ்க்கையிலே குற்றங்கள், எங்கள் வாழ்க்கையிலே குறைகள், எங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கடைபிடிக்காமல் போய்கொண்டிருக்கிறோம். எத்தனை உள்ளங்கள் இதை நினைத்து கதறுகிறது. அத்தனை உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த நீ நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கான வார்த்தை, நீங்க இயேசுவை அறிஞ்சிருக்கிறீங்களா? இல்ல இயேசுவை பத்தி அறிஞ்சிருக்கிறீங்களா? இயேசு எனக்கு யார் என்று தெரியும், அவர் ஒரு நசரேயன் இல்லையா? அவர் இங்கே பிறந்தார், இப்படி வளர்ந்தார், 30 ஊழியம் செய்தார், சிலுவையில் அறையப்பட்டார், காரி துப்பப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், இப்படி தெரியும். ஆனா இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? இதுதான் கொஸ்டின். உங்க வாழ்க்கையில் இயேசுவை அறிஞ்சிருக்கிறீங்களா? யார் வேண்டுமானாலும் இயேசுவை பற்றி அறிந்திருக்கலாம். ஆனா இயேசுவின் சீடர்கள், இயேசுவின் மீது அன்பு கொண்டவர்கள், இயேசுவை தகப்பனே என்று கூப்பிடக்கூடியவர்கள் எல்லாம் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். சொல்றது புரியுதா? இயேசுவை பற்றி அறிந்திருப்பதை விட இயேசுவையே அறிந்திருக்கணும். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனான வேலை தான். இன்னைக்கு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் இயேசுவை பற்றி அறிந்திருக்கும், ஆனால் இயேசுவை அறியலை. இந்த உலகத்தில் எது முக்கியம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்று முக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்று முக்கியம். கவனிங்க, எல்லாருக்கும் ஒன்னொன்று முக்கியம். ஒருத்தருக்கு பணம் முக்கியம், ஒருத்தருக்கு இப்ப செல்போன் முக்கியம், ஒருத்தருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் முக்கியம். கல்வி முக்கியம். இன்னைக்கு பெற்றவங்களாம் கல்விதான் முக்கியம்னு ஃபுல்லா படிக்கட்டு சண்டே சர்ச்சுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க, சண்டே சர்வீஸ் போக மாட்டாங்க. சிலர் பணம் முக்கியம்னு எக்ஸாம் பணம் ஓவர் டைம் சண்டே சர்வீஸ் போக மாட்டாங்க, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சிலர் ஒவ்வொரு வருஷம் ஆண்டுடைய வார்த்தையே படிக்க மாட்டாங்க. எது முக்கியம்? புரியுதா? எது முக்கியம்? நமக்கு ஒவ்வொரு விஷயமும் முக்கியமா இருக்கு. ஆனா பவுலடியார்கிட்ட கேட்கும்போது எது முக்கியம்னு கேட்கும்போது பிலிப்பு 3:8 சொல்லப்பட்டிருக்குது, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ளுங்க. குப்பைங்கிறார். எதுக்காக எல்லாத்தையும் குப்பைங்கிறாரு? என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, என் கர்த்தராகிய இயேசுவை நான் அறியணும், அதுதான் முக்கியம்ங்கிறார் பவுலடியார். புரியுதா? அப்போ நிறைய பேருக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எது முக்கியம்னு பார்த்தா செல்போன் முக்கியம் தானே. செல்போன் இல்லைன்னா பைத்தியம் முடிச்சு இன்னைக்கு, தட் டு எஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸ். செல்போன் இல்லைன்னா அவ்வளோதான். அந்த சுவிட்செல்லாம்
சுவிட்செல்லாம் ஆன் பண்ணி வைஃபை கனெக்ஷன் எல்லா சுவிட்சும் அந்த 3 லைட்டு இதாண்டா அந்த வைஃபை. ஸோ எது முக்கியம்? செல்ஃபோன் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு 24 hours செல்ஃபோனில் இருக்கு. அவங்கள வழி நடத்துகிற கடவுளே செல்ஃபோன் தான். நம்மளை எது வழி நடத்துதோ அதான் கடவுள் இல்லையா? இன்னைக்கு 24 hours யங்ஸ்டர்ஸ் அநியாயமாக லைஃப்பை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் மெசேஜ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டெலகிராம், இப்படி வாழ்க்கையில் டைம் போயிட்டே இருக்குது. செல்ஃபோன் முக்கியமாயிடுச்சு நிறைய பேருக்கு. காலுக்கு மேலே கால், ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? மனசளவில் தான் நம்ம சொல்கிறோம் எனக்கு இயேசு தான் முக்கியம், எனக்கு என் தேவன் இறைவன் முக்கியம். மனசளவில் ஐயோ இந்த பைபிள் எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? மனசளவில் சொல்லலை, வாயளவில் சொல்லிட்டு இருக்கிறோம். மனசில் என்ன சொல்லுது? செல்ஃபோன் தான் முக்கியம். மனசில் என்ன சொல்லுது? வேலை தான் முக்கியம். மனசில் என்ன சொல்லுது? மேட்ச் தான் முக்கியம். வாயளவில் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசுவை ஒரு உன்னதமான இடத்துல மனசுல வச்சு பார்க்கணும். ஒரு உன்னதமான இடத்துல மனசுல வச்சு பார்க்குறோம். இத்தனை பேர் உன்னதமான இடத்துல மனசுல எதை வச்சிருக்கிறோம்? செல்ல வச்சிருக்கிறோமா? யாரெல்லாம் வச்சிருக்கிறோம்? எதெல்லாம் வச்சிருக்கிறோம்? படிப்பை வச்சிருக்கிறோமா? சொல்லுங்க. படிப்புக்கு முதலிடம் கொடுத்து 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 சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணாம, பிள்ளைய பைபிள் படிக்க விடாம, இன்னைக்கு பெற்றவங்களே அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெற்றவங்க தான் பண்றது. பைபிள் படிக்க விடாம, வார்த்தையை சொல்ல விடாம, டைம் வேஸ்ட் பண்ணாத, டைம் வேஸ்ட் பண்ணாத, அவனுக்கு எக்ஸாம். எதுங்க வேஸ்ட்? எது வேஸ்ட்? இன்னைக்கு உங்களுடைய மனசுல உன்னதமான இடத்துல யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரா? இல்ல வேற ஏதாவது உலக பொருள்கள் இருக்குதா? உலக விஷயங்கள் இருக்குதா? நீங்க தான் முடிவெடுக்கணும். சும்மா வாயளவில் சொல்லிக்கொண்டே எனக்கு இயேசுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றது ஈஸி. அதான் சொல்றேன்ல, ஒரு மனுஷன் எதை வேணாலும் திறப்பான். நிறைய சர்ச்சுகளை பார்த்தா வெள்ளை சேலை கட்டுறது, வெள்ளை பேண்ட் ஷர்ட்டை போடுறது, இதெல்லாம் ஈஸி. கேட்டா நான் ப்ளூ கலரை திறக்கிறேன், வயலட் கலர் திறக்கிறேன், ஊதா கலர் திறக்கிறேன், மாதா கலர் திறக்கிறேன் பாங்க. புரியுதா? ஆனா வெள்ளை கலரும்பாங்க. இது திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கலர், அவ்வளவுதான். அட்ராக்ஷன் உங்க கண்ணுக்கு வேணா வெள்ளை கலர் அட்ராக்ஷனலா இருக்கலாம், பார்க்கிறவனுக்கு வெள்ளை கலர் அட்ராக்ஷனா இருக்கும். அது அவரவர் பார்வையை பொறுத்த விஷயம். புரியுதா? அதனால நீ கலரை துறக்கலாம், நகையை துறக்கலாம். மனதை துறக்க முடியுமா? மனதை ஆண்டுகிட்ட கொடுத்துட்டு மனசுக்குள்ள இச்சைகள் வைத்திருக்கிறாயே, மனசுக்குள்ள என்னெல்லாம் இச்சை வச்சிருக்கிற? ஏன் கண்ட்ரோல்ல தான் இந்த வீடு இருக்கணும் இச்சை வைத்திருக்கிறாயா? எனக்கு டேஸ்டுக்கு தான் நீ சமைக்கணும் இச்சை வைத்திருக்கிறாயா? ஒரு குடும்பத்துக்குள்ளே நான் சொல்றேன், என்னோட இஷ்டத்துக்கு தான் நீ நடக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அந்த ஆணவம் அதிகாரத்தை பிடித்து வைத்திருக்கிறாயா மனசுக்குள்ளார? ஒரு குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாம வச்சிருக்கிறியா மனசுக்குள்ள? யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் வச்சிருக்கிறீங்க? வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசுல என்ன வச்சிருக்கிறோம்? விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, அதிகாரம் வைக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது? மாமியார் நினைக்கிறாங்க இந்த வீடு என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும், பையன் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும். ஒரு வீட்டுல இப்படி, இன்னொரு வீட்டுல என் கண்ட்ரோல்ல, நான் தான் மருமக, என் ஆட்சி கைக்குள்ளதான் இருக்கணும். ஒருவருக்கு ஆணவங்கள் உள்ள முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அங்க எங்க இயேசு இருக்கிறார்? ஆனா கிறிஸ்டியன் சர்ச்சில் முன்வரிசையில் இருப்பாங்க. எல்லாத்தையும் இழக்கலாம். இதை இழந்தாயா? விட்டு கொடுத்தியா? பிள்ளையும் மகனும் வாழட்டும் என்று விட்டு கொடுத்தாயா? சரி, வயதான தாய் நோயில் இருக்காங்க, அவங்களுக்கு சேவை செய்வோம் என்று நீ இறங்கி வந்தாயா? இப்படி நிறைய கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் உன் மனசுல இருந்து ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கு. அப்புறம் எப்படி அங்க இயேசு இருப்பார்? இயேசுவை எப்படி நீ அறிந்து கொள்வாய்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் மனசுக்குள்ள இருக்கு. குடும்ப பாரம், கஷ்டம், பிரச்சனை, கடன் தொல்லை, நோய்,
சர்ச்சுக்கு வரும்போதே எப்படி வருவோம்? தாவீது எப்படி வந்தாரு? சந்தோஷமா வந்தார். நம்ம சர்ச்சுக்கு வரும்போதே, கடவுளே என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சிடும், கடவுளே என் பிள்ளைக்கு நல்ல படிப்பில் நல்ல இதாகும், கடவுளே எனக்கு இத்தனை கடன் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது. சர்ச்சுக்கு வரும்போதே எப்படி வரும்? மனது பாரத்தோட முக்கியத்துவம் பாரத்துக்கு கொடுத்துட்டு வரும், பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் வரும். வரும்போதே அப்படிதான் வருவோம். உன் மனதின் உன்னதமான இடத்திலே எதை வைத்திருக்கிறாய்? இயேசுவை வைத்திருக்கிறாயா? பிரச்சனைகளை வைத்திருக்கிறாயா? உன் மனசோட உன்னதமான இடத்துல எதை வச்சிருக்கிறாய்? என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஐயோ மேடம், என்னதான் இருந்தாலும் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கோம், தனியா இருந்து எப்படி வாழ்வீங்க? வயசான காலத்தில் கஷ்டம் மேடம், ரொம்ப கஷ்டம். வயசான காலத்துல ரொம்ப கஷ்டம். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், யாரு யாருக்கு துணையா இருக்க முடியும்? கரெக்டா? 60 வயசுல மனைவி தவறிட்டாங்க, ஆண்மகன் தனியா தானே வாழ்ந்தாங்க. 60 வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமா? 70 வயசுல கணவன் தவறிட்டாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமா? தனியா தானே வாழ்ந்தாகணும். உள்ள காப்பாத்துமா? அதெல்லாம் நம் இப்போதைக்கு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையை கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க வாழுங்க. ஆண்டுகிட்ட கொடுத்துருங்க உங்க வாழ்க்கை. அவருடைய உங்களுடைய மனதில் உன்னதமான இடத்திலே அவரை வைத்துக்கொள். அதுவே அறிகிற அறிவு. பவுலடியார் சொல்றேன், என்னோட உன்னதமான மனசுல ஒரு இடத்துல, மேன்மையான இடத்துல இயேசுவை வைத்திருக்கிறேன். ருசிச்சு சொல்றாருங்க, ருசிச்சு சொல்றாரு. இப்படி பல பாரங்கள் நம்ம உள்ளத்துல முக்கியமா அமர்ந்திருக்கும் போது இதுதான் மனசுக்குள்ள பெருசா இருக்கு. நைட்டு தூங்குனா தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுமா? நிறைய பாரம். பிரியமானவர்களே, இந்த பாரங்கள், வேதனைகள், வலிகள், பிரச்சனைகள், வியாதிகள் நீங்க வேண்டுமா? ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு வழிதான். அந்த வழி எது? நீ இயேசுவை அறிந்திருக்கின்றாய். நீ இயேசுவை அறிந்திருக்கின்றாய். அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் வழி உண்டு, அறியவில்லை என்று சொன்னால் உனக்கு வழி இல்லை. புரியுது? அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் வழி உண்டு, அறியவில்லை என்று சொன்னால் வழி இல்லை. இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று எப்படி உணர்ந்து கொள்வது? அது என்னங்க இயேசுவை அதை எப்படி உணர்ந்து கொள்வது? பாருங்க, இருக்குது பாருங்க. ஓசியா 6:6 பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அது ஒரு அறிவு, அது ஒரு ஞானம். தேவனை அறிகிற அறிவை தான் விரும்புறேன். ஒரு வேலை வேணும்னா அதுக்காக எப்படியெல்லாம் என்கொயரி பண்றோம் சொல்லுங்க? என்கொயரி பண்றோமா இல்லையா? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வருதுன்னா எவ்வளவு என்கொயரி பண்றோம், எப்படியெல்லாம் உள்ள பூந்து பார்க்கிறோம் நெட்டுக்கு. ஒரு பிள்ளைய நல்ல கல்வி படிக்க வைக்கணும்னா எந்த ஸ்கூல் பெஸ்ட், எது பெஸ்ட்? ஒரு பிள்ளை படிச்சிருச்சுன்னா என்ன குரூப் பெஸ்ட்? இந்த குரூப்பா, இந்த குரூப்பா? இந்த குரூப் படிச்சா வேலை கிடைக்குமா, அந்த குரூப் படிச்சா வேலை கிடைக்குமா, எந்த குரூப் படிச்சா பிள்ளைக்கு நல்லது? எவ்வளோலாம் உள்ள பூந்து பார்க்கிறோம். ஆனா இயேசுவை அறிகிற அறிவை நம்ம பூந்து பார்க்கிறோமா? நம்ம பைபிள் படிச்சாதானே தெரியும். எல்லாம் படிக்க நமக்கு நேரம் இருக்கு, வேதம் படிக்க நமக்கு நேரம் இல்லை. இயேசுவை அறிகிற அறிவு, இததான் விரும்புகிறேன் ஓசியால சொல்றாரு. கடவுளை அறிய விரும்பும் அறிவு. மகனே மகளே, எதை அறிய விரும்புகிறாய்? எதை அறிய விரும்புகிறாய்? எதை அறிய விரும்புகிறாய்? நிறைய பேர் லேடிஸ் கேட்ட சொல்லுவாங்க, எங்க ஆத்துக்கார் மனசுல என்ன ஓடிக்கிட்டே தெரியல, உம்மனே இருக்கிறாரு, அதை அறிய விரும்புகிறேன். சில கணவன்மார்கள் சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி இருக்கிறவன் எதாவது பார்த்தா சரியே இல்லையே, அவன் மனசுல என்ன ஓடிட்டு இதுக்குள்ள டிக்கி கொடுத்துட்டு ஓடிடும், அவன் பட்டாசாட்டை வெடிக்கிறதுல இப்படி இல்லையா? இதெல்லாம் சும்மா சொல்றேன். தேவனை குறித்து அறிகிற அறிவு. கடவுள் எதை விரும்புகிறாரோ அதையே நாமும் விரும்ப வேண்டும். அவர் எதை விரும்புகிறார்? அவரை குறித்து அறியும் அறிவை. ஆண்டவர் பிலிப்பை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டார். பிலிப்பை பார்த்து கேட்கிறார், பிலிப்புவே, யோவான் 14:9 இருக்கு. பிலிப்பு அதுக்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் இன்னும் நீ என்னை அறியவில்லையா?
இத்தனை காலம் நான் உன்னோட தானே இருந்தேன், உனக்கு ஏன் என்ன தெரியல? இதே ஆண்டவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். இத்தனை காலம் நீ என்னுடன் தானே இருந்தாய், வேதத்தை படித்தாயிலவா? வேதத்தை படிச்சீங்களா? பைபிள் படிச்சீங்களா? பைபிள் ரீட் பண்ணீங்களா? சர்ச் போனீங்கல்ல? வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கு ஓடுனீங்கல்ல? கன்வென்ஷன் கூட்டம் போனீங்கல்ல? கன்சர்ட் போனீங்கல்ல? எல்லாம் போனீங்கல்ல? இத்தனை காலம் நீங்கள் இப்படி இருந்து என்னை அறியவில்லையா? பிலிப்பை பார்த்து கேட்கிறாரு. பிலிப்புவையே பார்த்து கேட்கும்போது நீங்களும் நானும் ஏமாத்தோம். சடங்குகளை அறிந்து வைத்திருப்பதில் நாம் ஆர்வம் காட்டுகிறோம். சம்பிரதாயங்களை அறிந்து வைத்திருப்பதில் அக்கறை காட்டுகிறோம். சடங்கு செத்தா இத்தனை கடமைகள் சடங்கு, கல்யாணமான இத்தனை சடங்கு, இத்தனை தட்டு தூக்கணும், அத்தனை தட்டு தூக்கணும், இந்த மாலை இப்படி பண்ணும், அந்த மாலை அப்படி பண்ணும், இந்த நேரத்தில் கல்யாணம் வைக்கணும், இந்த நேரத்தில் கல்யாணம் வைக்க கூடாது. எத்தனைலாம் பார்க்குறீங்கல்ல? பார்க்குறீங்களா இல்லையா? கிறிஸ்டியன் பார்க்குறீங்க, அதான் பெரிய விஷயம். எத்தனை கிறிஸ்டியன் பார்க்குறீங்க? சம்பிரதாயங்களை அறிஞ்சு வைக்கிறது ஆர்வம் காட்டுறோம். இந்த நேரம் இது, இந்த நேரம் கட்டது, இது இப்படி போகணும், கிழக்கு பார்த்து வீடு வேணும், மேற்க பார்த்து இது வேணும், வடகிழக்கு பார்த்து தென்கிழக்கு பார்த்து எத்தனைலாம் பார்க்குறீங்கப்பா. ஆனால் இது வசனத்தை அறிந்திருப்பதில் இந்த ஆர்வத்தை காட்டி இருக்கிறீங்க. வசனத்தை அறியறதுல காட்டி இருக்கிறீங்களா? இல்லைல்ல? இல்லைல்ல? கிறிஸ்டியன் ashamed of கவனிங்க. கேட்கிறல பதில் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம அப்படிதான். ஆனா நம்ம என்ன நினைப்போம்? அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், இவன் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், இவன் ஆண்டவர் இந்த ஆத்மா வர வேண்டும், அந்த ஆத்மா. ஓ ஆத்மா எங்க? Where is your soul? உங்க ஆத்மா எங்க போயிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியாம நீ அந்த ஆத்மா இந்த ஆத்மாக்காக கவலைப்படுகிறாய். அதான் இயேசு சொல்றாரு, நீ அவன் இவனுக்காக கவலைப்படாத, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அது. உன் ஆத்மா எங்க அன்று கேட்கிறார். கடவுள் நீ அவருடைய வார்த்தையை அறிவதை தான் விரும்புகிறார். கடவுள் என்னத்தை விரும்புறாரு? கடவுள் என்னத்தை விரும்புறாரு? அவருடைய வார்த்தையை அறிவதை தான் விரும்புகிறார். அதை நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நான் நல்லா பைபிள் ரீட் பண்றேன், நான் நல்லா பைபிள். பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்க, எம்மா உங்க அம்மா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீ நத்திங். பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இங்க வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? கடவுளுடைய வார்த்தை அறிவதைத்தான் கடவுள் விரும்புகிறார். நமக்கு கடவுள் என்ன விரும்புகிறார் என்பது பெரிதல்ல. நமக்கெல்லாம் அது பெருசல்ல. நமக்கு யாரு? நம்ம சொந்தக்காரன் என்ன விரும்புறான், அவன் நம்மளை பத்தி என்ன பேசுறான், இவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், இதுக்காகவாச்சும் நம்ம செஞ்சோம். ஆண்டவர் என்ன நினைப்பான், ஆண்டவரை பத்தி நான் என்ன அறிஞ்சிருக்கேன், இது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்படிதானே? சொன்னா வலிக்குது, வலிக்குதுல்ல, 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 வலிக்குது, குத்துது, கொடையுது, எல்லாம் பண்ணுதில்ல. தப்பு தப்பு. இதுவரை நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தவறு. இதெல்லாம் சொல்லாம நீங்கெல்லாம் மனசுக்குள்ள நினைக்கல, ஏமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, எதுக்குமா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற, ஆண்டவர் அன்பானவர் இப்படி சொல்லக்கூடாது, ஆண்டவர் குணப்படுத்துவார் இப்படி சொல்லக்கூடாது, ஆண்டவர் பெரிதான அற்புதங்கள் செய்வார் இப்படி சொல்லிட்டு போயேம்மா, ஏமா எங்க மனசாட்சியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு மனசுக்குள்ள நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ஹார்டா இருக்கும் மேடம் உங்க ப்ரீச்சிங், ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்க ப்ரீச்சிங், கொஞ்சம் சாஃப்டா பேசுங்க. சாஃப்டெல்லாம் கிடையாது. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அந்த நரிக்கிட்ட யாரு இல்லாது அந்த நரிக்கிட்ட போய் சொல்லுங்க, அந்த நரிக்கிட்ட போய் சொல்லுங்க. சும்மாவா சொன்னார் ஆண்டவர்? ஏரோதை பார்த்து சொல்றாருல்ல, அந்த நரிக்கிட்ட நரி 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 ஏரோதுன்னு சொல்லிருக்கலாம்ல, ஏரோதுக்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லிருக்கலாம் வேண்டாரு. ஏன் நரி தந்திரகார், நரி தந்திரம். புரியுதா? கடினமான இருக்கும். ஆனா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். ஆண்டவர் கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கையை தொடர்ந்து வாழணும்னு நினைக்காது, அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு நினைக்காது. வாழுங்க அவருக்கு விரும்பின வாழ்க்கையை. கடவுள் எதை விரும்புகிறார் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டும், எண்ணப்பட வேண்டும். புரியுதா? இந்த உலகம்
எதை விரும்புகிறது என்பதை தேடி 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 நாம் செய்து கொண்டிருக்கோம். இந்த உலகம் எதை விரும்புதுங்கிறத என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேடி 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 நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை நான் தேடுவதில்லை. இதான் பிரச்சனை. நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள், அப்படிதான் இருக்கும். இயேசுவை பற்றி அறிந்திருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. புரியுதுங்களா? இயேசுவை அறிந்திருக்கிறவர்கள் இந்த உலகம் விரும்புவதை செய்ய மாட்டார்கள். பிலிப்புவே, நான் உன்னுடனே கூட இவ்வளவு காலம் இருக்கிறேன் என்று நீ என்னை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் எவ்வளவு மனசு வேதனைப்பட்ட அந்த கொஸ்டினை கேட்பாரு. இன்னும் என்ன அறிஞ்சிக்கலையா பிலிப்புவே? நீ உங்களை என்னையும் பார்த்தா இந்த கொஸ்டினை கேட்கிறாரு. பிலிப்புவே, அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. எஸ்தர், இவ்வளவு காலம் நான் உன்னுடனே இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? கேட்டா என்ன சொல்லுவேன்? என்ன சொல்ல முடியும்? இன்னொருத்தர் வராரு, நம்ம பேர், அவர் தான் அவசரப்படுங்க, பேர் வராரு, தலைவர் அவர் தான் இல்லையா? மத்தேயு 26:74 சொல்றாரு, அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. சொன்னது யாரு? பேதுரு. யார் அவரு? அப்போஸ்தலர்களின் தலைவர். அப்படித்தானே? அப்போஸ்தலர்களின் தலைவர். அப்போ அப்படிப்பட்டவர் இயேசுவை பார்த்து சொல்றாரு, இவர் எனக்கு தெரியாது என்று. எவ்வளவு பெரிய வேதனை! எவ்வளவு பெரிய வேதனை! நிறைய நேரம் இயேசுவோடு இருக்கிறவங்க, இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றவங்க தான், இயேசுவிடம் நன்மைகளை எல்லாம் வாரி வாரி பெற்றுக் கொண்டவங்க தான். நம்ம என்ன சொல்றோம்? இயேசுவை அறியவில்லை. இயேசு தெரியும், அவரை தான் நான் டெய்லி வணங்குறேன் தெரியுமா, டெய்லி பைபிள் ரீட் பண்றேன், ஆனா இயேசுவை அறியவில்லை. மறுதளிச்சுட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில். எப்படி மறுதளிக்கிறோம்? அவருடைய வார்த்தைகளை மீறுவதின் நிமித்தம். அவருடைய வார்த்தை எப்படியெல்லாம் மீறும்? நமக்கு சகிப்புத்தன்மை இருக்குதா? 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறேங்கிறீங்க, ஆனா வெளி உலகத்திலேயோ வீட்டுக்குள்ளேயோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. அந்த 1 மணி நேரம் என்ன பேசுறீங்க? ஆண்டு சொல்லி தரலையா? கேட்கிறேன், சொல்லி தரலையா? அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை இல்லைன்னா நீ ஆண்டவர் இயேசுவை அறியவில்லை என்று அர்த்தம். எப்படி இயேசுவை அறிவாய்? யோசிங்க. வீணே ஒரு வீடா பூந்து வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு ஆண்டவரை மறந்து உன் வாழ்க்கையிலே உன் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ ஆண்டவரை மறந்து வாழ்கிறாயே, நீ எப்படி இயேசுவை அறிந்து கொள்கிறாய்? சொல்லுங்க. நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல ஒரு லாபம் வருது, நல்ல பிசினஸ், எல்லாம் நான் பண்ணேன், நான் படிச்சு நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறேன். எப்படி நீ படிப்ப? ஆண்டவர் நினைச்சாதான் நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். அடுத்த அடி ஆண்டவர் நினைக்கலன்னா உன் கால்கள் முடமாக்கப்படும். எத்தனை பேருக்கு, நிறைய பேருக்கு பேரலிசிஸ் அட்டாக், எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக், எத்தனை பேருக்கு பிரச்சனை. நீ நான் என்று நினைத்தால், நான் என்பது சாத்தானின் வார்த்தை, நான் என்று நினைத்தால் நீ எப்படி இயேசுவை அறிந்து கொள்வாய்? அந்த இடத்துல எங்க இயேசு இருக்கிறார்? இறைவன் அங்கே காணாமல் போய்விடுகிறார், உன் வாழ்க்கையிலே மறைந்து போகிறார். இயேசுவை நீ எப்படி அறிந்து கொள்வாய்? நானாக்கு இந்த ஃபேமிலியை இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தி போனதாக்கும், நானாக்கு நானங்காட்டி சமாளிச்சது தெரியுமா, நானங்காட்டி அட்ஜஸ்ட் பண்ணி போனது தெரியுமா, நானங்காட்டி ஐ மீன் அந்த தமிழ்ல அது சொல்றேன். நானுங்க அது என்ன சொல்லுவோம்? நானுங்கிறதுனால நானா இருந்ததுனால, கரெக்ட், நானா இருந்ததுனால அட்ஜஸ்ட் பண்ணேன், நானா இருந்ததுனால சகிச்சேன். அதுலயே சகிக்கிறதுலயும் நான் வருது பாருங்க. நான் சகிக்கதாங்க செய்யணும், பொறுமையாதாங்க இருக்கணும். இதுல என்ன நானங்காட்டி சகிச்சேன்? என்னங்க, ஆண்டவரே சொல்லி கொடுத்துருக்கிறார். அதுலயும் நான் போட்டுக்கிறது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உருவாக்கினேன் தெரியுமா இந்த ராஜ்யத்தை? நான்
ஆக்சிடென்ட்ல குத்தி விட எத்தனை நிமிஷம் ஆகும்? அப்புறம் என்னத்தை படிப்ப, என்னத்தை வேலை செய்வ இல்லையா? நான் ஒரு முறை ஹாஸ்பிட்டல் எங்கள் அப்பா அட்மிட் பண்ணி இருக்கும்போது ராமகிருஷ்ணால ரூம் கிடைக்கல, திடீர்னு ஜெனரல் வார்டில் போட்டாங்க. எனக்கு ஜெனரல் வார்டுனா பயம். அந்த ஒரு 5 நிமிஷம் தான் ஜெனரல் வார்டில் இருந்தோம். பக்கத்தில் ஒரு பையன் அப்படி கால் பாகம் மட்டும் இப்படி தூக்கிட்டு இருக்குது, 2 கால். என்னடா அந்த பையன்? கடைசியாக பார்த்தா அந்த பையன் ஒரு காலேஜில், கோயம்புத்தூர் காலேஜில் தான் படிச்சிருக்கு, நல்ல காலேஜ் படிச்சிருக்கு. திடீர்னு அவங்க அம்மா அழுதுகிட்டே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஏமா அழுகுறீங்க? அதான் பையன் ஆக்சிடென்ட்டில் பழச்சிட்டான்ல, அப்புறம் ஏமா அழுகுறீங்க அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மாவை பேசவே முடியல. திடீர்னு மகன் கண் முடிச்சான். ஏமா நான் நல்லா ஆயிட்டேனாம்மா, உயிரோடு இருந்துச்சுட்டேனம்மா அப்படின்னா. அப்போ அந்த அம்மா அழுகுறாங்க. எதுக்குறா இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க? என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா நர்ஸு வந்தாங்க. திடீர்னு பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணாங்க. 2 கால்கள் முட்டிக்காலுக்கு மேலே கட்டாயிடுச்சு, கால்களே இல்லை. வாலிப மகன், காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு மகனுக்கு 2 கால் இல்லை. அவன் கத்துறான், அத்தனை அந்த ஹாஸ்பிட்டலே அதிர்ற மாதிரி, ஐயோ என்னை கொன்றுங்க, என்னை கொன்றுங்க, என்னை கொன்றுங்க, என்னால் 2 கால் இல்லாமல் இந்த பூமியில வாழ முடியாது, நான் சாவதே மேல். அவனை அடக்கி மயக்க ஊசி, அவனை ஊசி போட்டு படுக்க வச்சு ஆர்ப்பாட்டம்னா ஆர்ப்பாட்டம். அவன் தாய் கதறிய கதறு. இப்போ நான் கேட்டேன், ஏமா இதுறாங்க? என் மகன்ட்ட எத்தனையோ நாள் சொன்னேன், குடிக்காதரா தம்பி, குடிக்காதரா தம்பி, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டாதரான். கதர்னே கேட்கல. இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு ஓட்டின வேகத்தில் ஆக்சிடென்ட் ஆகி லாரி ஏறி 2 காலையும் என் மகன் இழந்து விட்டான். நான் என்ன செய்வேன்? இவனுக்கு இனி யார் கொண்டு தருவாங்க? அந்த அம்மாவுக்கு அடுத்த கவலையும் ஆரம்பிச்சிருச்சு. இவன் இனி எப்படி ஃபர்தரா படிப்பான்? ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது, என்னிடம் அவ்வளவு பணமும் இல்லை, நான் எப்படி மெடிக்கல் செலவு செய்வேன்? எனக்கு அருமையான இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் நினைச்சா, நீங்க நடந்துட்டு இருக்க நினைக்கிறீங்களே அந்த காலு, அது ஆண்டவருடைய தயவினால் உங்களுக்கு உள்ளது. புரியல? அந்த சகோதரன் சொன்னேன், அழுகாத தம்பி, அழுகாத. இப்ப அழுது பிரயோஜனம் இல்லை. Why are you crying now? No, என்ன சொல்றது, it's not worthy. இப்போ காலம் கடந்த பின்னே அழுது பிரயோஜனம் இல்லை. இனி நடக்க வேண்டியவற்றை பார். இனி நீ நல்லவனா மாறி உன்னோட வாழ்க்கையை கடவுளுக்கு கொடுத்து நீ திருந்தி வாழப்பா. செயற்கை கால்கள் பொறுத்துவாங்க, நடக்க பழகிக்கும். இனி உன் வாழ்க்கையில தவறு செய்யாது. நீ அநேக ஸ்டூடெண்ட்ஸ்ட போய் சொல்லு, குடிச்சதுனால என்னோட வாழ்க்கை பாதை மாறி போச்சு, என்னுடைய சொந்த கால்களை இழந்து இன்னைக்கு செயற்கை காலில் நிற்கிறேன் என்று குடிக்கிறவங்களுக்கு நீ போய் சொல்லு. நான் என்றவனுக்கு நீ போய் சொல். யோசிச்சு, நான் என்ற வார்த்தை எவ்வளவு மோசமானது. கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறவன் இப்படி சொல்ல மாட்டான். கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறவன் எப்படி சொல்லுவான் தெரியுமா? கடவுள் எனக்கு துணையாய் இருந்தார், கடவுள் எனக்கு துணையாய் இருந்தார். நான் தன் வெற்றியை, மகிழ்ச்சியை, வளர்ச்சியை கடவுளுக்கு அவன் ஒப்புக் கொடுக்கிறான். புரியுதுங்களா? நான் என்பது சாத்தானின் மொழி. எப்பெல்லாம் நான் என்ற வார்த்தையை நான் என் முன்னே நிறுத்துகிறேனோ அப்பெல்லாம் கடவுளை நான் நிராகரிக்கிறேன். புரியுதுங்களா? பேதுரு தெளிவாக சொல்லிவிட்டார், இந்த மனிதனை எனக்கு தெரியவே தெரியாது, இந்த மனிதனை எனக்கு தெரியவே தெரியாது. எப்படி பாருங்க, கூடவே இருந்த பேதுரு. எப்படிப்பட்ட பேதுரு? கூடவே இருந்தார். உங்களுக்காக உயிரே கொடுப்ப ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் நீ யார் தெரியுமா? நீர் கர்த்தராகிய கிறிஸ்து, நீர் மெசியா என்று சொன்ன பேதுரு. அவரை நன்கு அறிந்த பேதுரு சொல்லுகிறார், உண்மை எனக்கு தெரியாது. 3 வருஷம் எந்த செலவு செய்யாம அவர் கூடயே சாப்பிட்டுட்டு இருந்த பேதுரு இப்படி சொல்றார், இந்த மனிதனை எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு நாம ஆண்டவருடைய நன்மை பெற்றவர்கள் தான் நம்ம இன்னைக்கு சொல்றது இந்த வார்த்தை. தெரியாது, தெரியாது. யாரை நிராகரிக்கிறோம்? இயேசுவை நாம் நிராகரிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. கவனிங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. புரியுதா? எல்லாம் பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்குறாங்க. பெற்றோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்கறதுனால நீங்க இயேசுவை கொடுத்தீங்களா? இயேசுவை கொடுத்தீங்களா? வெறும் படிப்பை கொடுத்தா அந்த பிள்ளை நல்லா வந்துடும். இயேசுவை கொடுத்தீங்களா? மகளே, உனக்கு ஞானம் இல்லையா? நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஞானம் தருவார். நமக்கு சொல்லி கொடுத்தீங்களா? சொல்லி கொடுத்தீங்களா? மகனே, நீ இதா இருக்கிற, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, உனக்கு தருவார்னு சொல்லி கொடுத்தீங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க தவறியது யாரை தெரியுமா? இயேசு. இயேசுவை கொடுக்க தவறிட்டாங்க. அதாங்க முக்கியம். உங்க பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுப்பதற்கு முன்பாக இயேசுவை கொடுங்க. அவர் எல்லாம் கொடுப்பார். அவர் எல்லாம் கொடுப்பார். இயேசுவை கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு எது முக்கியம்? இயேசுவின் அன்பை சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்களே, இயேசுவை கொடுப்பதில் தான் உங்கள் முழு கவனம் இருக்க வேண்டும். பிள்ளை, இயேசுவை என் பிள்ளை பெற்றுக்கொண்டால் உலகத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார். இயேசுவை என் பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்து விடுவார். இதுதாங்க உண்மை. இதுதான் உண்மை. எத்தனை பெற்றவங்களுக்கு இது புரியுது? அப்ப இயேசுவிடம் அழைத்து செல்ல வேண்டுமானால் என்ன செய்யணும்? 1 யோவான் 2:2 அதிகாரம் 3-4 வசனம் நல்லா கவனிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களா? ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. எப்படி பார்த்தீங்களா? அப்ப இயேசுவை அறிந்திருக்கிறோம்னா என்னது? அவருடைய கற்பனைகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அப்ப உங்க பிள்ளைக்கு என்னத்தை சொல்லி தரணும்? என்ன சொல்லி தரணும்? என் பிள்ளைக்கு எல்லாம் மனப்பாடமா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். சர்ச்சில் அவன் மனப்பாட வசனம் சொல்லி பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறான். அவ நீங்க இவனை கேளுங்க மிஸ், அவ சொல்லுவா. எங்க 10 கட்டளையை சொல்லு, பிள்ளை சொல்லும். தேவனாய் கர்த்தர், உன்னுடைய கர்த்தர், அப்படின்னு சொல்லி 10 கட்டளை எப்படி கிளிக் பண்ணி ஏமா என்ற அர்த்தம் என்ன? அர்த்தமா திருப்பி அதையே சொல்லு. என்ன பிரயோஜனம்? உங்க பிள்ளை சர்ச்சில் முன்னால நின்று பெருமைக்கு சொல்ல வைக்கிறீங்களா? பிள்ளை நம்மளுக்கு 10 கட்டளை சொல்லிச்சுதுப்பா, என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிச்சு, பெருமையா? அதுல நான் என்ற அகம்பாவம் இருக்குது தெரியுமா? பிள்ளை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. 10 கட்டளையை மக்கப்பா சொல்றது பெரிய விஷயம் இல்லை. வசனத்தை சொல்வது பெரிய விஷயம் இல்லை. என் பிள்ளை அதை எந்த அளவு புரிந்து வைத்திருக்கிறது, என் பிள்ளை அதை எப்படி அறிந்து வைத்திருக்கிறது, இயேசுவை அறிந்திருக்கிறது. அது பிறனுடைய எந்த பொருளையும் இச்சையாதிருப்பாயாக. அதுதான் என்ன இச்சைனா? என்ன? ஒரு பையன், பைபிள் இது ஜோக்கான விஷயம்னா, ஒரு அம்மா தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லிடுச்சு. அந்த வீட்டில் அந்த பையன் குட்டிக்காரனை போட்டுகிட்டே இருப்பான். அந்த வீட்டுக்குள்ளே குட்டிக்காரனை போட்டு வீட்டில் உள்ள பொருளை எல்லாம் உடைச்சிடுவோம். அப்போ அவன் 10 கட்டளையை, அவன் இந்த தினப்படத்தில் இருப்போம் 10 கட்டளையை ஐயர் ஃபாதர் படிச்சுட்டு வர சொல்கிறார். என் 10 கட்டளையில் ஒரு கட்டளை வருது, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. உடனே அவனுக்கு அது புரியலை, சின்ன பையன் தானே. வீட்டில் போய் அம்மா இந்த விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக அர்த்தம் என்னம்மா? அவன் அம்மாவுக்கு சொல்ல தெரியல. ஐயோ, இவன் இதை கேட்குறான், இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அம்மா சொல்லுமா, உனக்கே தெரியலையா? சொல்லு. இல்லைடா, அதை அடுத்த கட்டளை படுறான். இல்லைம்மா, ஃபாதர் 10 கட்டளை படிச்சுட்டு சொல்லிட்டாரு, நீ எனக்கு இது மீனிங் புரியல. விபச்சாரம் செய்யப்ப என்ன சொல்லு? இந்த அம்மா பார்க்குது, இவன்கிட்ட எப்படி இதை சொல்றது? சரி, இவன்றது தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது அப்படின்ட்டு இந்த அம்மா யோசிக்குது, என்னத்தை சொல்லலாம் அப்படிங்கும்போது இவன் திருப்பி 10 குட்டிக்காரனை போட்டுட்டு அம்மாட்ட கேட்குறான், அம்மா இப்போ சொல்லு, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்ன அப்படின்னு கேட்டு திருப்பி ஒரு 10 குட்டிக்காரனை போடுறான். அங்கே டம்ளர் விழுது, அங்கே ரேடியோ விழுது, அங்கே இது விழுது, எல்லாம் விழுது. அம்மா பார்க்குறாங்க, இவனை முதல்ல இதை நிறுத்த சுவைக்கணும். அப்போ அம்மா சொல்கிறாங்க, டேய், நீ இப்போ ஒரு குட்டிக்காரனை போட்ட பத்தியா? இதுதான் விபச்சாரம், இதை தான் கடவுள் செய்யாதன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறான். அப்படியாம்மா, இதுதான் செய்யாதன்னு சொல்லியிருக்காராம்மா. சரிம்மா, இதை இனிமேல் செய்ய மாட்டேன், குட்டிக்காரன் நிறுத்திட்டான். இப்போ ஃபாதர்கிட்ட போகிறான். ஃபாதர், நான் இனிமேல் விபச்சாரமே செய்ய மாட்டேன் ஃபாதர்.
என்னது ஃபாதருக்கு அசந்துட்டார். என்னடா தம்பி சொல்றேன்? ஆமா ஃபாதர், நான் டெய்லி ஒரு 20 விபச்சாரம் செஞ்சிருவேன் ஃபாதர், இனிமே செய்ய மாட்டேன் ஃபாதர். என்றோ தம்பி வெளியே சத்தம் போட்டு சொன்னாங்க, அமைதியார் அமைதியார். இல்ல ஃபாதர், நம்ம அம்மா சொன்னாங்க, நான் இனிமே வீட்டுல எப்ப பாரு நான் விபச்சாரம் செய்துட்டே இருந்தேன் ஃபாதர், நான் இனிமே செய்யவே மாட்டேன் ஃபாதர். நீ தம்பி சத்தம் போடாத தம்பி, நீ சத்தம் போடாத தம்பி, எல்லா பசங்களும் இருக்கிறாங்க, மற்ற பெரியவங்களாம் இருக்கிறாங்க, பெற்றவங்களாம் இருக்கிறாங்க, நீ அப்படியெல்லாம் சொல்லாத தம்பி, நீ வாமா உன்னை தனியாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா. ஃபாதர் இருங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்களா நான் உபச்சாரம் செய்தேன்னு சொன்னா? சரி திருப்பி திருப்பி சொல்லாதடா, நல்ல பையன், குட் பாய் இல்லை ஃபாதர், நான் வேணா உங்கள் முன்னால் இப்போ செஞ்சு காட்டுறேன். என்னது செஞ்சு காட்டுறியா? ஃபாதருக்கு தாங்கலை. என்னது செஞ்சு காட்டுறியா? ஃபாதர் இருங்க ஃபாதர், ஒரே ஒரு முறை செஞ்சு காட்டிடுறேன் சரியா? கூட நாங்கள் போய் 10 குட்டிக்காரனும் போட்டோம். ஃபாதர் பார்த்தீங்களா, இப்படி தான் நான் உபச்சாரம் டெய்லி செஞ்சுட்டு இருந்தேன். தம்பி ஃபாதருக்கு நிம்மதியாச்சு. தம்பி இப்போ நீ என்ன பண்ண? குட்டிக்காரன் அடிச்சோம். எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இதுதான் விபச்சாரம், நாங்கள் இதை செய்யக்கூடாதுன்னாங்க. அப்போ தான் ஃபாதருக்கு நிம்மதியாச்சு. தம்பி இது குட்டிக்காரனும், புரியுதா? விபச்சாரங்கிறது வேற தம்பி. அப்போ எங்கள் அம்மா ஏன் என்கிட்ட போய் சொன்னாங்க, உன்றது தப்பிக்கிறதுக்காக. ஃபாதருக்கு இப்போ தான் நிம்மதி மூச்சு வந்துச்சு. அப்போ இந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா கட்டளையோட மீனிங்க? அப்போ அந்த குழந்தை ஃபியூச்சரில் அதை கடைப்பிடிக்குமா கடைப்பிடிக்காதா? பிறனுடைய எந்த பொருளையும் நிச்சயம் இருப்பாயாக. இச்சை என்றால் என்னவென்று சொல்லி கொடுத்துருக்குறோமா அந்த பிள்ளைக்கு? ஆனால் அந்த பிள்ளை சர்ச்சில் வந்து முன்னால் வந்து சொல்லும், எந்த பொருளையும் பிறனுடைய எந்த பொருளையும் நிச்சயம் இருப்பாயாக. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? லிசன் லிசன், என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இச்சையாதிருப்பாங்க மீனிங் கூட தெரியாம அந்த பிள்ளைய படிக்க வச்சு பிரைஸ் வாங்க வச்சு சர்ச்சில் முன்னால் இருக்கு என் பிள்ளை 10 கட்டளை சொல்லிட்டு தெரியுமா? பெருமை. இது யாருக்குரியது? சாத்தானுக்குரியது. கடவுளின் கட்டளைகளை ஃபாலோ பண்ண வைக்கும். புரியுதா? அவரை எனக்கு தெரியும் என்று எண்ணிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை நாம் அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் இயேசுவை நான் அறியவில்லை, இயேசுவை நான் அறியவில்லை. அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். புரியுதா? நீ உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செலுத்துவாயாக. இது கட்டளை தான். ஏதாவது செய்யறோமா கிறிஸ்டியன்ஸ்? அன்பு செய்யறோமா? ஒரு சின்ன பிரச்சனை இருக்கட்டும் பாருங்க, சண்டை சும்மா ஜெகஜோதியா நடக்கும் பாருங்க குடும்பத்துக்குள்ள. அன்பு இருந்தா சண்டை போடுவோமா? அன்பு இருந்தா சண்டை போடுவோமா? சரி நம்ம மனைவி தானே சொன்னா விட்டுருவோம், சரி நம்ம புருஷன் தானே சொன்னார் விட்டுருவோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறீங்களா? 2 பேரும் நிப்பீங்க பாருங்க சண்டைக்கு. அப்ப இங்க எங்க கட்டளை போச்சு? அப்ப நீங்க எங்க இயேசுவை அறிஞ்சிருக்கிறீங்க? ஆனா நான் சர்ச்சுக்கு போவேன், நான் ஆண்டவரை அறிந்திருக்கேன் சொல்லாதீங்க, வெக்க கேடு. மத்தேயு 7:21-23 சொல்லப்படுது. இது அடிக்கடி நான் சொல்றேன், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாம நான் உங்களுடைய நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், நான் உங்களுடைய நாமத்தை சொல்லி அநேக அற்புதம் செஞ்சேன் தெரியுமா? உங்களுடைய நாமத்தை சொல்லி நான் எத்தனை அற்புதம் செஞ்சேன், உங்களுடைய நாமத்தை சொல்லி தீர்க்கதரிசனம் எல்லாம் சொல்லல, நான் பிசாசெல்லாம் துரத்தினேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படியா? உன்னை எனக்கு தெரியாது, நீ அவரை அறியவில்லை என்றால் அவர் உன்னை பார்த்து சொல்லுவார், உன்னை எனக்கு தெரியாது. நீ அவருடைய கட்டளைகளை இப்படி கைப்பற்றவில்லை என்றால், அவருடைய வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அவர் உன்னை பார்த்து சொல்லுவார், உன்னை எனக்கு தெரியாது. அப்ப எது குவாலிஃபிகேஷன் இருக்கு? ஜாபு போறாங்க, என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்? எதா இருந்தாலும் குவாலிஃபிகேஷன் கேட்குறோங்க, எதுக்காக இருந்தாலும் குவாலிஃபிகேஷன். அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பது. அப்போ ஆண்டவருக்கு சீஷராக இருக்கணும்னா, ஆண்டவரை அறிய வேண்டும் என்றால், இயேசுவின் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால், வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? என்ன என் உபதேசத்தில் நிலைத்து. அவருடைய உபதேசம் என்ன? தேடுங்க. ஒரு நெட்டில் என்னெல்லாம் தேடுறோம், ஆண்டுடைய உபதேசம் என்னன்னு தேடி இருக்கோமா? ஆண்டுடைய கட்டளை என்னன்னு தேடி இருக்கோமா? ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னு தேடி இருக்கோமா? ஆனா நம்ம கிறிஸ்டியன், நம்மெல்லாம் யார் மனமாறணும்னு நினைக்கிறோம்?
யார் மனம் மாறணும்? யாரோட ஆத்மா வேணும்னு நினைக்கிறோம்? அந்நியர்களோட ஆத்மா. முதல்ல உன் ஆத்மா சேஃபா இருக்கான்னு பார்க்கணும். உங்களை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு ஆண்டு சொல்லுவார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பாரத்தோடு வந்திருக்கிறாயா? நீ சுமையோடு வந்திருக்கிறாயா? நீ வேதனையோடு வந்திருக்கிறாயா? நீ கஷ்டத்தோடு வந்திருக்கிறாயா? நீ வியாதியோடு வந்திருக்கிறாயா? நீ நஷ்டத்தோடு வந்திருக்கிறாயா? நீ தாகத்தோடு வந்திருக்கிறாயா? ஒரே ஒரு தீர்வு தான் சொல்ல, நீ என்னை அறிந்து என்னுடைய கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலமாக, என் வார்த்தைகளை பின்பற்றுவதன் மூலமாக, என் வசனங்களை உன் இருதயத்தில் நீ இருத்தி வைப்பதன் மூலமாக, உன் இருதயத்திலே என் வார்த்தைகளை ஒரு உன்னதமான இடத்திலே வைத்து நீ அதை பின்பற்றும் போது நீ என்னை அறிந்து. புரியுதா? இயேசு அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை அறியாமே உங்களுடைய கோபம் உங்களை விட்டு போகும், உங்களுடைய ஆத்திரம் உங்களை விட்டு போகும், உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் உங்களை விட்டு போகும். வாயில் அடுத்தவனை பற்றி எப்போ தூச்சிட்டு இருக்குமே அந்த விஷயம் நம்மளை விட்டு போகும். நம்மளுடைய மூர்க்கமான கோபம் நம்மை விட்டு போகும். புரியுதா? எல்லாம் இந்த பொருள் மீது உள்ள இச்சைகள் நம்மை விட்டு போகும். இது இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்ற அந்த எண்ணம் போகும். இயேசு இருந்தாதான் என் குடும்பத்தின் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற எண்ணம் உங்களுக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தயவு செய்து உங்களுடைய இருதயத்திலே வைத்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை ஆண்டவர், தகப்பனே, உம்மை அறிகிற அறிவு என்னவென்று உணர்ந்து கொண்டோம். எல்லாரும் இயேசுவை நான் அறிந்திருக்கேன். இயேசுவோட சர்ச்சுக்குலாம் நான் கரெக்டாக போயிடுறேன். நான் எல்லாம் பர்ஃபெக்ட். பைபிள் படிக்கிறதுல பர்ஃபெக்ட். காம்படிஷன் நடத்தி நான் கோல்டு மெடல் வாங்குறேன் பைபிள் ஸ்டடியில். பைபிள் ஸ்டடியா அப்படி எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எல்லாம் ஆணவத்தின் உச்சக்கட்டத்தில் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் அப்படி ஆணவத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கிறதுனால தான் நீ எதிரிகளை எங்கள் முன்னே எழுப்பி எங்களை அடிக்கிறீரப்பா. இது கூட இந்த கிறிஸ்டியன்ஸுக்கு புரியுது. தகப்பனே, கண்மூடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மக்களிடையே நீ உம்முடைய சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துகிறார். இதுவே என் ஆசை. நீ வாரும் உம்முடைய பிள்ளைகளை சந்தி வழி நடத்துகிறார். இஸ்ராயேல் மக்களை வழி இந்த மக்களை வழி நடத்துகிறார். இஸ்ரேல் தேசத்தை காத்தவர் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை காத்துக்கொள்கிறார். இஸ்ரவேல் தேசம் யாராலும் வீழ்ச்சி அடைய முடியாத தேசம். தேவன் நீரப்பா, அது விழுந்து போகக்கூடாது. நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலம் சுபகேலும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கோ டு யூடியூப் அன்ஷாக்கிள்டு மினிஸ்ட்ரி டைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவுசெய்து ஆண்டுடைய வார்த்தையை ஷேர் பண்ண தவறாதீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.